நின்றபடியே கடவுளை துதிப்போமாக. பிதா குமாரன் கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய தகப்பனே, இந்த ஆலய கட்டடமானது கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த ஆலயத்தை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த ஆலயத்தை தேவ நாம மகிமைக்காக கட்டும் எண்ணத்தை அவர் தமது ஜனத்தின் இருதயத்தில் எழுப்பினதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். எமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் பொறுப்புக்கு அடையாளமாக இந்த திறவுகோலை தென்னிந்திய திருச்சபை சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திரும்ப வருமளவும் அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் இத்திருச்சபையார் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இந்த தேவாலயத்தை திறந்து வைக்கிறோம். இப்பொழுது நாம் சபையின் அஸ்திவாரம் என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு நாம் உள்ளே செல்வோம். சபையின் அஸ்திவாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் மாவரின் வார்த்தையே சங்கீதம் 122. நாம் நின்றபடியே கர்த்தரை துதிப்போமாக. இப்பொழுது சொல்லுகிற ஆதரித்து அவர்கள் இம்மையில் சுத்த இருதயமுள்ளவர்களாகவும் ஆவியோடு உமது ஜனத்தை பகிர்ந்தளிக்கவும் உண்மையோடு உம்மை ஆராதிக்கவும் மறுமையில் உமது பரமசேனையின் மாசற்ற பணிவிடையில் பங்கு பெறவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். மேய்ச்சையை நாம் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு முன் மனத்தாழ்மையாய் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. இந்த திரு மேய்ச்சையை ஆசீர்வதி. இதில் படைக்கப்படும் காணிக்கைகள் யாவும் உமக்கு பிரியமாயும்
உமது அங்கீகாரத்திற்கு பாத்திரமாயும் இருப்பதாக.